சம்மர் ஸ்பெஷல் டேஸ்டியான மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு பச்சரிசியை வேக வச்சு ஆற வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளெண்ணெய், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து சாதத்தோடு கலந்து வச்சுக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால மாங்காய் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இதில் 3 வரமிளகாய், 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பொடிசா நறுக்குன இஞ்சி சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போது 1 கப் அளவுக்கு துருவன கிளிமுக்கு மாங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு அரை நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாதத்தை இதில் சேர்த்து கலந்து விட்டுருங்க. ஃபைனலாக எண்ணெயில் வறுத்த வேர்க்கடலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி கலந்து விட்டுட்டிங்கன்னா டேஸ்டியான மாங்காய் சாதம் ரெடி.